வணக்கம். சொல்லுங்க மேடம். ஐயா வணக்கம். இந்த காலத்தில் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் ரொம்ப குறைவாக இருக்குது. அப்படியே படித்தாலும் அவங்களுக்கு நினைவாற்றல் குறைபாடு ஏற்படுது. இதற்கு மலர் மருத்துவம் எந்த வகையில் உதவி செய்யும்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இதான் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, மலர் மருத்துவம் இது லண்டனை சேர்ந்த டாக்டர் எட்வர்ட் பேஜ் அவருடைய புதிய கண்டுபிடிப்பு தான் மலர் மருத்துவம். இன்றைய காலகட்டத்தில் எல்லா கண்ட்ரிலையுமே இருக்குது. இப்போ எளிமையாக எல்லா ஹோமியோபதி ஸ்டோர்லேயும் மலர் மருத்துவம் எளிமையாக கிடைக்கும். இப்போ மலர் மருத்துவத்தில் பல்வேறு மன ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய மலர் மருந்துகள் இருக்கிறது. இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு ஏற்ப ஒரு மாணவருக்கு படிப்பதில் ஆர்வம் குறைவாக இருக்குது. சிலர் அப்படியே நல்லா படித்தாலும் ஞாபக சக்தி இல்லாமல் போயிடுது. இப்படிப்பட்ட காரணங்கள் அதிகமாக இப்போ காணப்படுகிறது. இப்போ ஒரு ஃபஸ்ட்டு டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் எல்கேஜிலேருந்து கல்லூரி வரைக்கும் படிப்பவர்கள் இருக்கிறார்கள். அப்போ சின்ன குழந்தைகள் பார்த்திங்கன்னா பள்ளிக்கு சென்று விட்டு பாடத்தை வைத்து நன்றாக புக்கெல்லாம் எடுத்து 2 மணி நேரம் 3 நேரம் படிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி கல்லூரியில் படிப்பவர்களும் அந்தந்த பாடங்கள் அந்தந்த சிலபஸை 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து அந்த பாடங்களை படிப்பவர்கள். இது போன்றவர்களுக்கு சிலருக்கு ஞாபக சக்தி குறைவாயிருது. நான் எல்லாம் படிச்சுட்டேன், பட் ஆனால் எனக்கு அந்த என்ன படிச்சில்ல மறந்துட்டோம். இது நான் ஞாபக சக்தி குறைபாடு. அப்போ எல்கேஜி லெவல்லேருந்து டிகிரி பல கல்லூரியில் பல பட்ட படிப்புகளில் படிக்கிறவங்க வரைக்கும் படிக்கிறேன், ஆனால் மறந்து போயிடுது. அது ஞாபக சக்தியினுடைய குறைபாடு. இதுக்கு அற்புதமான மலர் மருந்து ஜெஸ்னட் பட் அப்படிங்கிற ஒரு மலர் மருந்து இருக்குது. இந்த மலர் மருந்து தொடர்ந்து 1 மாத காலம் உட்கொண்டு வருவதன் மூலம் இந்த ஞாபக சக்தி அதிகமாக டெவலப் ஆகும். அந்த மறதி என்ற இயல்பு நிலை நீங்கி என்ன படித்தார்களோ அது மனதில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். இந்த ஃப்ளவர் மெடிசனில் அற்புதமான மருந்து. அப்போ ஞாபக சக்தி அடிக்கடி மறந்துடுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஜெஸ்னட் பட் அப்படிங்கிற மலர் மருந்து அற்புதமாக பயன்படும். இது 1வது டைப். 2வது டைப் சில மாணவர்கள் எல்கேஜி மாணவர்களாக இருக்கலாம், 6வது படிப்பவர்களாக இருக்கலாம், +2 படிப்பவராக இருக்கலாம், கல்லூரியிலே படிப்பவராக இருக்கலாம், மருத்துவம் அதே மாதிரி பொருளியல் படிப்பவராக இருக்கலாம். காலேஜுக்கு போயிட்டு வர்றதோடு சரி, அப்புறம் வீட்டில் புக்கை எடுத்தோ சிலபஸ் எடுத்தோ படிக்க மாட்டாங்க. அப்போ உட்காந்து படிக்காமல் உட்காந்து அந்த ப்ராஜெக்ட் செய்யாமையோ அப்படிப்பட்டவர்களை எந்த படிப்பை படிக்கிறோமோ அதை திரும்ப வீட்டிலோ உட்காந்து ஒரு 2 மணி நேரம் 2 மணி நேரம் அதை படிக்கக்கூடிய இயல்பு நிலைக்கு கொண்டு வர்றது தான் கிளாரந்தஸ் அப்படிங்கிற ஒரு மலர் மருந்து. சில பார்த்தீங்கன்னா சில வீட்டில் பெற்றோர்கள் பண்ணால் பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரான், மறுபடியும் புக்கே எடுக்க மாட்டாங்கிறாங்க சார், புக்கை எடுத்து படிக்கவே மாட்டாங்கிறான் உட்காந்து, இப்படியெல்லாம் நிறைய குறைபாடுகள் சொல்லுவாங்க. அப்போ உட்காந்து படித்தால்தான் அவர்கள் முன்னேற்ற பாதைக்கு வர முடியும். என்ன படித்தோமோ அது மாதிரி உட்காந்து அந்த கவனம் செலுத்தி அதை படிக்கக்கூடிய ஒரு இயல்பு நிலையை உருவாக்கக்கூடிய மலர் மருத்துவம் தான் கிளாரந்தஸ் அப்படிங்கிற மலர் மருத்துவம். அதை உட்கொண்டு வருவதன் மூலம் அவங்க சப்ஜெக்டை படித்து அதில் டெவலப் பண்ணி போவாங்க. இந்த 2 டைப்பில் இருக்கும். சில பேரை கேட்டிங்கன்னா பையனை கூப்பிட்டு என்னப்பா ஏன் மார்க்கு கம்மியாக இருக்கிற, ஏன் படிக்கலையா அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் மிஸ் நடத்தவே இல்லை. அப்போ என்ன சொல்கிறாங்க, படிக்கலையான்னு கேட்கும்போது இதெல்லாம் இந்த சப்ஜெக்டை மிஸ் நடத்த அதெல்லாம் எக்ஸாமுக்கு வந்திருக்கு. அப்போ எல்கேஜிலேருந்து கல்லூரி வரைக்கும் இதே அமைப்பு இருக்கும். இந்த சப்ஜெக்டு எங்களுக்கு இல்லை, இதை ப்ரொஃபஸர் நடத்தலை, இதை மிஸ் நடத்தலை, இதை டீச்சர்ஸ் நடத்தலை அப்படின்னு குறைபாடு. அப்போ மற்றவர் மேலே குறை சொல்லக்கூடிய இயல்பு நிலை வரும். அதுக்கு ஒரு மலர் மருத்துவம் இருக்குது. அது மாதிரி உள்ளவங்களுக்கு வில்லோ அப்படிங்கிற ஒரு மலர் மருந்தை கொடுத்தா தான் அவங்க படிப்பில் கவனம் செலுத்தி எந்த துறையில் செல்கிறார்களோ அந்த துறையில் நல்லா டெவலப் ஆகி வர முடியும். இப்படி அவங்க மன ரீதியாக என்ன பாதிப்பு இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல மலர் மருந்தை கொடுக்கும்போது அவங்க கற்பதிலும் நல்ல ஆர்வத்தை செலுத்தி படிப்பு திறமையை ஏற்படுத்தி நல்ல ஞாபக சக்தியை வளர்ப்பதற்கு நம்ம மலர் மருத்துவம் 100% உதவி செய்யும். அதை எல்லாருமே இந்த மலர் மருத்துவத்தை பயன்படுத்தி நலம் பெறலாம். ரெங்கா ஃபுட்ரோப்ளக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சென்டர், வசந்த காலனி, அண்ணா நகர், சென்னை. நன்றி, வணக்கம்.